திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கோவில்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கான முயற்சிகளை அந்த ஊர் மக்கள் முறியடித்துள்ளனர். நிரந்தர சட்டம் இயற்றப்படாத வரை ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதிக்க மாட்டோம் என கூறிய கிராம மக்கள் தங்கள் ஊரின் பெயரை கெடுக்கவே ஜல்லிக்கட்டு நடத்திவிட சில அதிகாரிகள் முயல்வதாக குற்றம் சாட்டினர். எங்களுக்கு தேவை வந்து அமௌண்ட் பிரிச்சுதான் எங்கள் ஆக்ட் வந்து எங்களுக்கு வந்து தேவை. எங்களுக்கு வந்து டெம்பரரி சொல்யூஷன் தேவையில்லை, எங்களுக்கு வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன் தான் தேவை. எங்களுக்கு வந்து அவசர சட்டம் தேவையில்லை, நிரந்தர சட்டம் தான் எங்களுக்கு வந்து தேவை. நாங்கள் போராடுறே அதுக்காண்டி தான். மெரினால இருந்து நீ மதுரை வரை போராடுறாங்கன்னா எங்களுக்காண்டி தான். ஆமா, தமிழ்நாட்டு மக்கள் ரெண்டு நாள்லயே சொல்லிருக்கணும், இப்ப வந்து சொல்லக்கூடாது. சரியா? நிரந்தர சட்டம் இல்லாம அவசர சட்டம் கொடுத்தா உடனே போறதுக்கு குவாட்டருக்கும் பிரியாணிக்கு கூட்டம் இல்ல. ஸ்டூடண்ட்ஸ் பவர் எவனும் போக மாட்டான், உன்னால ஒண்ணு பண்ண முடியாது. நமக்கு தீர்மானம்ன்றது நிரந்தரமான தீர்மானம் வேணும், கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்கணும். அதை கவர்மெண்ட் கம்ப்ளீட்டா பப்ளிஷ் பண்ணணும் எல்லா சைட்லயும் மீடியாலையும். முதல் கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை, பீட்டா அமைப்பை முழுமையாக தடை பண்ணணும். அந்த ஒப்புதல் இதை கடிதத்தையும் மக்கள் பப்ளிஷ் பண்ணணும், மக்களுக்கு பப்ளிஷ் பண்ணணும், மக்கள் அதை பார்க்கணும். மூணாவது, இந்த ஜல்லிக்கட்டு எங்களை மாதிரி போராளிகளால, தமிழ்நாடு இளைஞர்களால மக்களால் உருவாக்கப்பட்டது. நாங்க தான் முடிவு பண்ணணும் இந்த ஜல்லிக்கட்டு எப்ப நடத்தணும், எப்படி நடத்தணும், எந்த விதமா நடத்தணும். இதுல அரசியல் ஆதரவுக்கு வேலையே கிடையாது. நிச்சயமாக தமிழ்நாட்டிலிருந்து பீட்டாவை தடை செய்யவில்லை என்றால் இந்த இளைஞர்கள் மீண்டும் போராட்டத்தில் குதிப்பார்கள் என்று இந்த கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன்.